guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard science chapter 16ல thyroid gland பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல pituitary gland and அதோட டைப்ஸ பத்தி பார்த்திருந்தோம். டைப்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. நீங்க அதுல செக் பண்ணிக்கோங்க. இப்ப தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது 2 லோபால உருவானது தான் இந்த தைராய்டு கிளாண்ட். ஸோ இதுதான் வந்து லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கியா அப்படின்றது விண்ட் பைப். இந்த ட்ரெக்கியால 2 சைட்ல தான் இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த 2 லோபையும் கனெக்ட் பண்ற ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூவ இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்துமஸ் அப்படின்றது 1 மார்க்லயும் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டினாவும் கேட்கலாம். ஸோ இஸ்துமஸ் அப்படின்றது தைராய்டு கிளாண்ட்ல இருக்கிற 2 லோபையும் கனெக்ட் பண்ற ஒரு டிஷ்யூவை தான் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாண்டுலார் ஃபாலிக்கல்ஸால உருவாயிருக்கு. இந்த கிளாண்டுலார் ஃபாலிக்கல்ஸ்ல கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படின்றது இருக்கு. கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் மாதிரி, ஒரு அவுட்டர் கவரிங் மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். எபித்தீலியம்ல நெறைய டைப்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தெம் தான் கியூபாய்டல் எபித்தீலியம். ஸோ இதோட மெயின் ஃபங்ஷனே வந்து அந்த தைராய்டு கிளாண்ட கவர் பண்றதா மெயின் ஃபங்ஷன். இந்த ஃபாலிக்கல்ஸ்க்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கொலாய்டு மெட்டீரியல் இருக்கும். அந்த கொலாய்டு மெட்டீரியல தைரோகுளோபியூலின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் ஆர் 2 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம். ஸோ இந்த தைரோகுளோபியூலின், இஸ்துமஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தைராய்டு ஹார்மோன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ட்ரை அயோடோ தைரானின், இன்னொன்னு டெட்ரா அயோடோ தைரானின். டெட்ரா அயோடோ தைரானினை திராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஹார்மோன்ஸும் உருவாகிறதுக்கு 2 காம்பனன்ட் வந்து தேவைப்படும். அதுல ஒண்ணு தான் அமினோ ஆசிட் திராசின் அண்ட் இன்னொன்னு வந்து அயோடின். இந்த 2 காம்பனன்ட்டால உருவானது தான் இந்த 2 ஹார்மோன். T3 அண்ட் T4 அப்படின்ற தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன் செக்ரீட் பண்றதுனால என்னெல்லாம் நம்ம உடம்புல வந்து சேஞ்சஸ் இருக்கு அண்ட் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதுல ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜினால நம்ம உடம்புல இருக்கிற பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து மெயின்டைன் ஆகும். பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்றது நம்ம உடம்புல நடக்கிற மெட்டபாலிசம், அதாவது கெட்டபாலிசம், அனபாலிசம் அப்படின்னு 2 டைப் இருக்கு. ஒரு ஒரு நியூட்ரியன்ட் ஆர் ஒரு காம்பனன்ட்னு வரும்போது எந்த காம்பனண்ட்டை பிரேக் பண்ணணும், எந்த காம்பனண்ட்டை கம்பைன் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே மெட்டபாலிசம் தான் பார்த்துக்குது. அந்த மெட்டபாலிசம் எப்படி நடக்குது அப்படின்ற கால்குலேட் பண்றது தான் பேசல் மெட்டபாலிக் ரேட். இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை மெயின்டைன் பண்றதும் அண்ட் நம்ம உடம்புல இருக்கிற செல் மெட்டபாலிசமை கரெக்டா ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும். அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக தைராய்டு ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன் growth கண்ட்ரோல் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் பிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து முக்கியமான ரோல்ல இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஹார்மோனை பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்டான 1 மார்க் அண்ட் 2 மார்க் கொஸ்டின். எந்த ஹார்மோனை பர்சனாலிட்டி ஹார்மோன்னு சொல்லுவாங்கன்னா தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ற ஹார்மோனை பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஏன் பர்சனாலிட்டி ஹார்மோன்னு சொல்றாங்கன்னா இது இது ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்ம உடம்புல பிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது எல்லாமே முக்கியமான ரோல்ல இருக்கிறதுனால. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அண்ட் என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது அப்படின்ற இந்த பார்ட் வந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். தைரோகுளோபியூலின்னா என்ன, இஸ்துமஸ்னா என்ன, அண்ட் எந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே 2 மார்க், 1 மார்க் அண்ட் 3 மார்க்கா கேட்கலாம்.
நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன், காய்டர், மிக்ஸோடிமா, ஹைப்பர் தைராய்டிசம் இத பத்திலாம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்பரா செக்ரீட் ஆகாதனால, இல்ல ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆகுறதுனால, இந்த மாரி ரீசன்ல என்னெல்லாம் டிசீஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.